அர்ஜுனமூர்த்திட்டே கேட்குறேன். பாஜக எதிர்ப்பு என்பதை மையப்படுத்தி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பேசக்கூடிய நேரத்தில் திமுக மீதான எதிர்ப்பை கூர்மைப்படுத்துறது தான் பாஜகவுடைய எதிர் வியூகமாக இருக்குதா? இன்னைக்கு பிரதமர் சொல்லக்கூடியது இந்த ஆட்சி மாற்றத்துக்கான அலை அப்படிங்கிறது எங்கிருந்து டிஃபைன் பண்ணுறீங்க? எப்படி அதை அலைன்னு முடிவு பண்ணுறீங்க? இப்போது அவங்க காங்கிரஸோட கூட்டணி அமைக்கிறதுக்கு பட்ட கஷ்டமும், இப்போது அவங்க வைகோ அண்ணன் பாருங்கள், பம்பர சின்னமெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ நலிந்து அப்படியே பின்னால் போய் இன்றைக்கி 3 உதயசூரியன் சிம்பிளையும் ஒன்று அவருக்காண்டி அவரை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி அவரோட தனிச்சின்னத்தில் நிற்கலான்னு பர்மிஷன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை. மகிழ்ச்சியோடுன்னு சொல்கிறார் அவர். வேற என்ன உடன்படிக்கை? அவர் அப்படி தானே சொல்ல முடியும். அது இருக்கட்டும், அவர் பாவம் ரொம்ப மூத்த அரசியல்வாதி. இப்போது நீங்கள் கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம்லாம் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1950லேருந்து 60 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா வலிமையாக தொழிலாளர் நல சங்கம்லாம் அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. என்னைக்கு சிபிஎம்மும் இவங்க வந்து தொடர்ந்து திமுகவோட போயிட்டே இருந்தாங்களோ அவங்க வந்து எல்பிஎஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த தொழிற்சங்கத்தெல்லாம் ஸ்லோவாக அவங்க சைடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ என்னாச்சு, இந்த கம்யூனிஸ்ட்டும் தன்னோட ஆதிக்கம் எங்கே இருந்ததுன்னா கிரவுண்டில் வந்து பாட்டம் ஆஃப் த பிரமிடில் நல்ல வலிமையான ப்ளூ காலர் கையில் இருந்ததெல்லாம் சுத்தமாக இழுத்து இப்போ திமுக உறிஞ்சிக்கிடுச்சு. காங்கிரஸும் அது மாதிரி தான் தேய்மானமான கட்சியாக போயிடுச்சு. இன்றைக்கி தெரிவிக்க அதுவும் தேய்மானம். அப்போ இவங்க வலிமையாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முதல்ல இருக்கிற குட்டையில் எந்த உயிரினை விழுந்தாலும் அதை விழுங்கிறது மாதிரி யார் வந்து விழுந்தாலும் அவங்கள நம்பி விழுந்தாலும் திமுக வந்து அவங்களோட போய் அவங்கள விழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. சைலண்டாக விழுங்கிடுவாங்க. வந்து திமுக தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வேலை பார்க்குதா? எதுலங்க? காங்கிரஸ் முக்த் பாரத்னு ஒரு விஷயம் முன்வைப்பீங்க இல்லையா? ஆமாம். அது இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆட்சி அகற்றுவதில் திமுக தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து நிச்சயம் அகற்றிடுவாங்க. திமுக தான் விளங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மேல அக்கறை வந்திருக்கு. இல்லங்க, காங்கிரஸ் கட்சி 63லேருந்து 45 வந்து 45லேருந்து 25க்கு வந்து திருப்பி 28க்கு கூடுதலா வாங்கியிருக்காங்க. 28க்கு போய் என்ன அதுக்கு அவங்க சிதம்பரம் ராஜ்யசபா கூடுதலா இருக்கு. அதுக்கு சிதம்பரம் போய் அவர்கள் பேசினா தானே அந்த 3 கூட சிதம்பரம் வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இணக்கம் எடுத்துட்டு வரணும். நீங்க வந்து காங்கிரஸ் தன்மையா இறங்கி போச்சுன்றீங்க. உங்க கூட்டணிக்கு இங்க தலைமை தாங்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு காங்கிரஸ் மிரட்டி திமுக பணிய வைக்குதுங்கிறாரு. 2 ஸ்டேட்மெண்ட்ல எதை எடுத்துக்கிறது? இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேங்க. என்டிஏ கூட்டணி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் போஸ்ட் ஓட்டினாங்க. இதில் கூட என்னென்னா இந்திய எதிர்ப்பை திருப்பி வலிமைப்படுத்துறதுக்காண்டி என்டிஏங்கிறது ஹிந்திலையும் வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறத தமிழ்லையுமா ஒரு போஸ்ட் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பண்ணாங்க. இதோட இன்டென்ஷன் என்னன்னா, அவங்களுக்கு இப்போ எதை தின்னா பித்தந்திருங்கிற பிரச்சனையில் எப்படியாச்சும் வெற்றி அடைகிறதுக்கு தான் இந்த 22 ஜம்போ கூட்டணி உருவாக்கி இந்த எல்லா காம்ப்ரமைஸ் ஆக்டிவிட்டியே தான் தொடர்ந்து பண்ணுறாங்கல்ல. ஏன்னா அவங்கள்ட்ட வலிமையாக வளர்ச்சியில் இந்த திமுக வந்து கடந்த 5 ஆண்டுகள் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடு எடுத்துகிட்டு போகாததுனால இப்போ கூட்டணி நம்பரை வச்சு ஒரு அரித்தமெட்டிக் கேமில் வெற்றி அடையணுங்கிறது தான் அவங்களோட பயங்கிறது தெளிவாக தெரியுது. வெற்றி பெறக்கூடிய கூட்டணிக்கு தானே சார் ஒரு கட்சி போகும். இப்போ உங்கள் கூட்டணியில் வர வேண்டிய தேமுதிக அங்கே போகுதுன்னா அப்போ அது யார் வலிமையாக இருக்காங்கங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல. தோல்வி அடையக்கூடிய இடத்துக்கு போவாங்களா ஒருத்தர் இடம் மாதிரி? இல்லைங்க, தேமுதிகவுக்கு வந்து வேற ஒரு பர்சனல் காரணங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அவங்க வந்து அரசியலில் வந்து பல காரணங்களில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்கு வந்து ராஜ்யசபா தேவை, முக்கியமான தேவை, அதை அவங்க இப்போ அச்சீவ் பண்ணிக்கிட்டாங்க. ராஜ்யசபா அஷ்யூர் பண்ணது வரல, அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு விருப்பமெல்லாம் இருக்குல்ல. அவங்க கட்சியை பாதுகாக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யணும்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குல்ல அவருக்கு. தே ஹேவ் பெஸ்ட் ஆஃபர். 2 கடை பக்கத்தில் சரவணா ஸ்டோர் இருக்குன்னா யார் பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அங்கே தானே உள்ளே போவாங்க. அதனால இவங்க வியாபாரம் பண்ண போகிறதுனால ஆஃபருக்கு தான் போவாங்க. இப்போ அப்படி இடங்களை பிரித்துக் கொள்வதை, இடங்களை கூடுதலாக பெறத நீங்கள் வந்து வியாபாரம் அப்படின்னா அதே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடக்கும். ஒவ்வொரு கட்சியும் எண்ணிக்கையை கேட்கறதோ குறைக்கிறதோ அதை என்னன்னு சொல்றது. அங்கே தாங்க வித்தியாசப்படுறோம். நாங்கள் எப்படி வித்தியாசப்படுறோம்னா, அந்த கடந்த 4.5 வருடம் அவங்க எடப்பாடியார் அவர்கள் வந்து என்டிஏ அரசாங்கத்தோட ஆட்சி பண்ணும்போது டபுள் இன்ஜின் சர்க்காரோட செயல்பாடுல எந்த அளவுக்கு வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகணும்னு அவருக்கு தெரியுது. இப்போ கூட இன்னைக்கு என்ன டெல்டா பகுதியில் ஒரு ரெஃபர் பண்ணாருன்னா, நாங்கள் முறையிட்டதுக்காக வேண்டி அவங்க பிரசிடென்ட் உரையில் அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு செயலாக்கம் பண்ணி கொடுத்தாங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சுன்னா, ஒரு மத்திய அரசாங்கத்தோட செயல்படும் போது ஒரு இணக்க உணர்வில் செயல்படும் போது தான் தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்குற கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு அவர் கரெக்டாக ஒரு புத்திசாலித்தனமா சாதுரியமா யோசிக்கிறாரு அரசியலை. இவங்க தமிழ்நாடுல என்ன பண்றாங்கன்னா, ஒன்றியம்னு சொல்லி ஒரு வெறுப்புணர்வை எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பி இந்தியில போஸ்ட் அடிக்கிறாங்க. இவங்க
இவங்க ஹிந்தி எழுதுற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு, என்டிஏன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இவர் முதல் என்ன சொன்னாரு, கிரிக்கெட் அணி மாதிரி சொன்னாரு. அவங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு, கிரிக்கெட் அணி மாதிரி இது தமிழ்நாடு அணிக்கும் டெல்லி அணிக்கும் சொன்னாரு. இப்ப அதை டிஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அவரே வேண்டான்னு விட்டுட்டு இப்ப என்டிஏன்னு சொல்ல போயிட்டாரு. அதை கூட ஹிந்தியில சொல்ல ஆசைப்படுறாரு. ஏன்னா மக்களை வந்து உணர்வுகளை தூண்டி தான் வெற்றி அடைங்கிற ஒரு நிர்பந்தத்துல அவர் இருக்காரு. நாங்க வந்து வளர்ச்சியில் எடுத்துட்டு போறோம். இப்போ மோடிஜி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடிக்கு 1ஆம் தேதிக்கு இன்னைக்கு 15,000 கோடி வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு வந்து விட்டுருக்காரு தமிழ்நாடு. நாங்க தமிழகத்தை வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். அவங்க தன்னோட விருப்பத்துக்கு தமிழ்நாடு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கேதான் நாங்க வித்தியாசப்படுறோம் சார். நீங்க வந்து எந்த அரசியலை மையப்படுத்தி வர்றீங்க? வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறீங்க, மொழி அரசியலை முன்வைக்கிறீங்க அப்படிங்கிற வளர்ச்சினா எதுல வளர்ச்சி? ஜிடிபி தானே, இல்லை வேற ஏதோ சொல்றீங்கன்னு கேட்குறேன். மாநிலத்தின் வளர்ச்சி, கட்டமைப்பு வளர்ச்சி. இன்னைக்கு இப்போ 15 நாளில் 15,000 கோடிக்கு திட்டங்கள் கொடுத்துருக்காரு. முதல்ல ஜிடிபி குரோத்தில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது யாரு? நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. தமிழ்நாடு தானே ஃபர்ஸ்ட்டு. ஆமாம். அப்புறம் அது வளர்ச்சி இல்லாமல் வேற என்ன வளர்ச்சி? சரி, ஜிஆரில் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா? தமிழ்நாடு தானே இருக்கு. மனிதவள குறியீட்டில் யார் முதல்ல இருக்கா? கேரளா. 2வது இடத்துல யார் இருக்கா? தமிழ்நாடு இருக்கு. அப்புறம் இது வளர்ச்சி இல்லையா? இல்லை, எதை வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, எதில் ப்ராப்ளம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். கூடவே பர் கேபிட்டா கணக்கில் இன்னைக்கு திரு அன்புமணி சில கணக்குகளை சொல்கிறார். அதே பொதுக்கூட்டத்தில் அதுக்கு வார அவர் நிறையா கணக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நேற்று கூட ஒரு வினோதமான ஒரு ஆலோசனை சொன்னார். இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு தம் மாநில அரசாங்கம் என்ன செய்தது? தமிழ்நாடு என்ன செய்யணும்னு நீங்கள் ஏதாவது ஒரு மாநில அரசாங்கம் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஏதாவது செய்ய முடியும்னா அதை யோசிக்கலாம். எனவே ஒன்று, அப்புறம் அந்த அவ்வளவு கொடுத்தேன் இவ்வளவு கொடுத்தேன், தேர்தல் வந்தால் அந்த ஊரில் வந்து சொல்லுவார் 2019 அடிக்கல் நாட்டினார் தானே, நமக்கு தெரியாதா? 2019 அடிக்கல் நாட்டினாரா? எதுக்கு? மதுரையிலையா? மதுரையில். சரி, எத்தனை சொல்லுங்க சார். என்ன ஒரே குவிஸ் ப்ரோக்ராமா நடத்திட்டு இருந்தா? 2000 எவ்வளவு நாள் கழிச்சது? போன தடவை ஒரு செங்கல்லை எடுத்துக்கிட்டு இப்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஊரா போய் இந்த செங்கல் தாயா வச்சிருக்காங்க, எங்கேயா கட்டடத்தை காணான்னு கேட்ட பிறகுதான் இப்போ அவங்க வந்திருக்கு. இப்போ இவ்வளவு அவசரமாக நீங்கள் கொடுக்குற நீங்கள் 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது மெட்ரோ 2வது மெட்ரோவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு நாள்ல நடக்காது இல்ல சார், அனௌன்ஸ்மெண்ட் இல்ல சார், இன்னைக்கு கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தானே சார். கோவிட் இருந்தது, ஜப்பானோட பேமெண்ட் வரதுக்கு லேட் ஆச்சு, அதெல்லாம் காரணம் சார். அந்த காரணத்தை அவங்க அப்படி சொல்லல. சரி, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொழிற்சாலை ஒரு 100 பேருக்கு அல்லது 50 பேருக்கு வேலை கொடுக்கறது மாதிரி வேறு சில மாநிலங்களில் அவங்க தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் இந்த 11 ஆண்டுகளில் உருவாக்கிய அல்லது ஒரு அடிக்கல் நாட்டிய ஒரு இடத்த டிஃபென்ஸ் காரிடாரோட பயன்பாடு தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு அப்படின்றாங்களே. எங்க அந்த 4.5 லட்சம் கோடி இவங்க இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணாங்கல்ல ஆப்பிள், அது யாரு சார் பண்ணாங்க? 4.5 லட்சம் கோடி வியாபாரம் பண்ணியிருக்காங்க சார். தமிழ் பூமியில அசம்பிள் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஆமா, அதுக்கு நீங்க எப்படி கிரெடிட் எடுக்க முடியும் கேக்குறாங்க. நாங்க தான் சார் கிரெடிட் எடுக்கணும். அந்த பேச்சுவார்த்தை யாரு பண்ணது? திமுக யாரு போய் பண்ணாங்க? இவங்க ஸ்டேட்ல இருந்து போய் பண்ணாங்களா? அது பாரத பிரதமர் தானே போய் பண்ணிட்டு வந்தாரு. அதோட வெற்றி தானே இது. 4.5 லட்சம் கோடிக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னைக்கு ஜிடிபி அண்ணன் வந்து 11.6% அதை தவிர்த்துட்டாரு. சொல்ல நான் சொல்றேன் 11.6% ஜிடிபியோட growth சொல்றாரு. அந்த ஜிடிபியோட growthோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர்ஸ் என்ன? எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் எங்க இருக்குன்னா, இங்க அதிக பொருள் தயார் பண்ணக்கூடிய பூமி இது. நிறைய ஆமா சார், உற்பத்தி மாநிலம் தான், இல்லன்னு சொல்லல. உற்பத்தி மாநிலம் இப்ப எப்படி பாம்பே எப்படி இருக்கோ அது மாதிரி இதுவும் தமிழ்நாடு உற்பத்தி மாநிலம். உற்பத்தி மாநிலம் எல்லா இடத்துலயுமே ஜிடிபி இருக்கும். உற்பத்தி மாநிலத்துல முதல் இடத்துல இந்த வருஷம் தானே இருக்குங்கறாரு. ஒண்ணு இருக்குல்ல, அப்ப இப்ப இருக்கக்கூடிய கிளைமேட் ஒண்ணு இருக்குல்ல சார். சார் கோவிட்ல ஒரு லல் பீரியட் வந்தது சார். அப்ப இந்தியா முழுக்கவே, பாரதம் மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே நம்ம கஷ்டப்பட்டாங்க சார். அதுல இருந்து வந்த பிறகு என்ன கிராஜுவல் growth வந்ததுன்னா, இங்க வந்து ஜெனரலாவே நான் சொல்றேன் படிப்பறிவு மரபணுவிலே நம்ம என்ன அடிப்படையான ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க டபுள் என்ஜின் சர்க்கார்ல தான் வளர்ச்சிங்கிறீங்க, சிங்கிள் என்ஜின்ல தாங்க வளர்ந்துருக்கோம் அவர் சொல்றாரு. இந்த வளர்ச்சி சூடோ வளர்ச்சி நான் சொல்றேன். எப்படி சூடோ வளர்ச்சி? நீங்க தான் நம்பர் சொல்றீங்க, ஜிடிபில நம்பர் ஒண்ணு. இவங்களோட உழைப்போ இவங்களோட திறன்ல வளரல. சென்ட்ரல் கவர்மெண்டோட ரேங்கிங் தான சார். நான் தயவு செஞ்சு சொல்றேன், இவ்வளவு போர்ட் வந்து சரி இப்படி வருவோம். இவ்வளவு போர்ட் கிரியேட் இப்ப ரெண்டா பிரிச்சுக்கலாம் சார். விஷயத்துக்கு காரணமே இல்ல வளர்ச்சி இருக்குது, ஆனா அது சூடோ வளர்ச்சிங்கிறீங்க, அப்படி வச்சுக்கலாமா? கண்டிப்பா சார். தமிழ்நாட்டுல வளர்ச்சி இருக்கு, ஆனா சூடோ வளர்ச்சிங்கிறீங்க. சூடோ வளர்ச்சின்னு எந்த
ஆங்கிள் சொல்றேன்னா திமுகவோட பங்களிப்புல தான் இது வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு சொல்றதை நான் ஏத்துக்க விரும்பல. ஏன் ஏத்துக்கலைன்னா அதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் வழியா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது கனகராஜ் சார் என்ன சொல்லுவாருன்னா இது சூடோ ஆர்குமெண்ட்ன்றுவாரு. அவர் சொல்றாரு இல்ல நீங்க சொல்லி இல்ல சார் சூடோ வளர்ச்சிக்கு போது என்ன சொல்ல வரேன்னா சார், இந்த தமிழ்நாடுல ஒரு வளர்ச்சி அதிமுக இருக்கும்போது உண்டான வளர்ச்சி தான். ஆமா, சக்சஸிவ் கவர்மெண்ட்ஸ்ல தான் வரும் சார். ஏன்னா தமிழ்நாட்டுல மட்டும் 80 பிராண்ட்ஸ் இருக்கு சார். எந்த ஸ்டேட்ல அவரோட இடத்துல இருந்து வந்துரும். இன்னும் 2 பேரும் பேசணும். பிராண்டே இல்ல. இங்க தான் பிராண்ட்ஸ் இருக்கு.